3 மணி நேரம் 5 நிமிஷம் கதற கதற பார்த்த மகுடம் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன்னால கண்டிப்பா கார் வாங்கியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ அதனால செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குறாரு. அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் ஃபேமிலியில எப்படி மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு, இந்த படமும் எப்படி டிசாஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதையை. படத்துல விஷால் டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. துஷாரா, அஞ்சலி, ஜான் விஜய் போன்றவங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. எல்லாருமே படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஓவர் டோஸா பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா டியூரேஷன். ஆல்ரெடி தெரிஞ்ச கதை, பழக்கப்பட்ட கதையே வந்து 3 hours 5 minutes எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் எதுக்கு நிஜமாவே தெரியல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாமே தெரிஞ்ச கான்செப்டாவே இருக்குது. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்லப்பா, ஓகே சுமாரா ஓகேவா இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரைஸ் ஆஃப் லிங்கான்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பாங்க, அங்கதான் வந்து டவுன்ஃபால் ஆகுது. சரி படம் முடியும்னு பார்த்தா இப்ப முடியும் அப்ப முடியும்னு பார்த்தா புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கும் தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கேன், எப்பா 2-3 நாள் ஆச்சான்னு தெரியலையே, படம் எப்போ முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலே வந்துச்சு. அதுவும் அந்த லாஸ்ட் 10 minutesல அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. அது ஒரு சீரியஸான ஃபைட்டு தான். பட் இருந்தாலும் தியேட்டர்ல எல்லாரும் வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்னப்பா எல்லாம் இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நமக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஒரு சீரியஸான விஷயத்தையே வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல காமெடி பண்ணி விட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. விஷால் தான் இந்த படத்தோட டைரக்டர். இப்ப இருக்கிற காலத்துல ரொம்ப நல்ல சூப்பர் டூப்பர் நல்ல படத்தையே வந்து மக்கள் வந்து நோண்டி நோண்டி குறை கண்டுபிடிச்சு குத்தம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற மக்கள் லாங் வீடியோஸ்லாம் அவ்வளவா பார்க்காம ஷார்ட் வீடியோஸ் தான் வந்து ரொம்ப நிறைய விரும்பி பாக்குறாங்க. ஏன்னா வந்து மக்களுக்கு டைமே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற மக்கள் கிட்ட வந்து எப்படி தெரிஞ்ச கான்செப்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் இல்லாத ஒரு கான்செப்டை ஸ்கிரீன் பிளேயா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே தெரியல. எப்படி மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கு நிஜமாவே புரியல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒருவேளை ஹிட் ஆயிருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. சோ ஓவராலா இந்த மகுடம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்.